விஜயகாந்தனுடைய அரசியல் வந்து துணிச்சலான அரசியல். ரெண்டாவது திட்டமிடப்பட்ட அரசியல். முதல்ல அவருக்கு மன்றம் மதுரையில் தான் இருந்தது. கொஞ்சம் அவர் வளர்ந்த பிறகு இப்போ நாங்கள் சொன்னோம், மதுரையில் நீ இருக்கக்கூடாது, சென்னையில் தான் இருக்கணும். மன்றத்தினுடைய தலைமையிடமே மதுரையில், ஃபஸ்ட்டு மதுரையில் இருந்தது. அவருடைய நண்பர்கள் ராம் வசந்தன், சுந்தரராஜன், இந்த தேமுதிக எம்எல்ஏ இருந்தார்ல, இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது பெரிய லெவலில் நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டீங்க, ரசிகர்கள் நிறைய ஆகிட்டாங்க, அதனால் வந்து நம்ம சென்னையில் தான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த அப்போவே ரசிகர்களுடைய கடிதங்களுக்கெல்லாம் பதில் போடுறதெல்லாம் நிறைய பண்ணுவேன் நான். சரி. அவர் பெருசாகிறதுக்கு முன்னாலேயே அவர் நண்பர்னு சொல்கிறத விட என்னுடைய உயிர் சகோதரர் அப்படி தான் அவர் நினைப்பார். எனக்கு தெரிஞ்சு அவர் ஆறுயிர் நண்பர் அப்படின்ட்டு சொன்னதே இப்ராஹிம் ராவுத்தர், லியாகத் அலி கான். மற்றவர்கள் நண்பர் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அவர் வாயிலேருந்து வந்த வார்த்தை. அவருக்காக நாம் திரைப்படத்துறையில் நுழையிறதுக்கு முன்னாலேயே அவர் ஒரு நடிகருக்கு, வளர்ந்து வர நடிகருக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனை சப்போர்ட்டாக வந்து இருந்தவன் லியாகத் அலி கான். இது உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் இருந்தது என்னையா, அவர் ஒரு பெரிய நடிகராக வருவாருங்கிற? கண்டிப்பாக. இப்போ நான் நக்கீரன் தொடரில் எழுதும்போது கருப்பு எம்ஜிஆர், இந்த கருப்பு எம்ஜிஆர்னு இன்றைக்கி மக்கள் பேசப்படுறதுக்கு லியாகத் அலி கான் தான் காரணம். நீங்கள் வச்ச பேர் தான் இது. மன்றம் திறப்போலாக்கள்லாம் போய் ஒரு மேட்ரு பேசுவேன், அந்த கருப்பு எம்ஜிஆர்னு பேசுவேன். அது பேசி 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 என்ன ஆகிடுச்சுன்னா, வள்ளியூரில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அவர் நானெல்லாம். முடிஞ்சதுமே ஒரு பெரிய மைதானத்தில் நலத்திட்ட உதவி எல்லாம், அந்த விழாவில் பேசும்போது அன்றைக்கி பத்திரிகையாளர்லாம் வந்திருந்தாங்க. இதுக்கு முன்னால் மன்ற திறப்பு விழாக்கெல்லாம் போகும்போது இல்லை, இன்றைக்கி பெரிய அவர் வந்த கூட்டம்னால பெரிய கூட்டம் பத்திரிகையாளர். அதில் பேசினேன் இந்த கருப்பு எம்ஜிஆர் மேட்ரு, அதெல்லாம் வந்துருச்சு, பத்திரிகை வர ஆரம்பிச்சது. இப்போ அந்த ரசிகர்கள்லாம் அப்போ கட்சி ஆரம்பிக்கல, ரசிகர் பூரா கருப்பு எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர்னு ஆரம்பிச்சிட்டாங்க, சுவர்கள்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. ஆக அவர் கலைப்பிள்ளை தானு சார் வச்சது புரட்சி கலைஞர், அது வந்து ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. அதுக்கப்புறம் இந்த கருப்பு எம்ஜிஆர் வரும்போது அது அதுவும் இருந்துச்சு. அது சினிமாவில் பயன்பட்டது, இது அரசியலுக்கு பயன்பட்டது. இந்த கேப்டன் அப்படிங்கிறது வந்ததுமே கேப்டன் லீட் பண்ணிடுச்சு. அருமை. இருந்தாலும் இந்த கேப்டன்கிறதுல வந்து பல பேருக்கு பங்கு இருக்குது. இதை நான் எழுதினேன், கருப்பு எம்ஜிஆர் இவருக்கு பின்னால் எம்ஜிஆர் மாதிரி வருவார்